அனைத்து நல்ல வளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கிட்டேருந்து எக்ஸாமினேஷன் இல்லாத உங்களை வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு கட்டணமும் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ண தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணலே இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்களோ உங்களுடைய மார்க் வச்சு பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 மாதம் சம்பளம் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் ரேட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிச்சா வந்து பார்த்திங்கன்னா நான் மெரிட் லிஸ்ட்டில் வந்து இந்த ஜாப் வாங்குறேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா புது தகவலாம் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீ புது வருஷம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்டு உங்களுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோ கொள்ளப்படும். உங்களுக்கு ஜாப் நேம் வந்து பார்த்திங்கன்னா DRDO ARTEன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நல்ல சேலரி ஜாப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஜாப் ஓப்பனிங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அண்ட் MBA இந்த மாதிரி சொல்லி அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வேகன்சியும், டிப்ளமோ அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 32 வேகன்சி இருந்தால் அந்த 32 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி, ஏரோ இன்ஜினியரிங் ஒரு போஸ்டிங்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 2 போஸ்டிங், மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா 11 போஸ்டிங்கு, எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் 9 போஸ்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்ரோலஜி இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சியும், MBA HRD இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிப்ளமோலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 2, எலக்ட்ரிக்கலில் 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் மட்டும் 10 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷனில் 3 வேகன்சி, மெட்ராலஜியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்குன்னா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா MBA போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா MBA படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை MBA MSc வந்து பார்த்திங்கன்னா கச்சாரு டேட்டா அனலிட்டிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ண யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு 15,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ அப்ரண்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 14,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிங்களா உங்களுடைய மார்க் வச்சு பார்த்திங்கன்னா உங்களை மெரிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல ஏதாவது மிஸ்டேக் தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது FIR ஏதாவது குற்றம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய எல்லையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் NOC வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் NATSன்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட போர்டு இருக்குது. அதில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் இதோட நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் நீங்கள் போட்டிங்களாவே இந்த ஜாப் ஓப்பன் ஆகும். அதில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் யாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்து ஏமாறாதீங்க. இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4/4/2025 கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 20/4/2025 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.